நம்மக்கிட்ட இருக்கிற பழைய தங்க நகைகளை ஆசாரிக்கிட்ட கொடுத்து நம்ம புது நகை செய்ய சொல்கிறோம் இல்லைங்களா? அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய நகைங்களை அவங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டு 1064 டிகிரி செல்சியஸில் உருக்கி எடுக்கிறாங்க. இதில் தங்கத்தை தனியாகவும் தாமிரத்தை தனியாகவும் பிரித்து எடுத்துடுறாங்க. அதை பிரித்து எடுத்து அதுக்கு தரச்சான்றிதழ் கூட கொடுக்குறாங்க. அவங்களாம் வந்துட்டு சர்டிஃபிகேட்டு நமக்கு கொடுத்துட்றாங்க. இதில் எவ்வளோ % தங்கம் இருக்குது, எவ்வளோ % தாமிரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே தரச்சான்றிதழ் நமக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த தங்கத்தை கம்பி மாதிரி வளைச்சி எடுத்துடுறாங்க பாருங்கள். அந்த கம்பிகளை வந்துட்டு இந்த மெஷின் மூலியமாக உள்ளே விடுவாங்க. இந்த மெஷின்குள்ளே உள்ளே விடும்போது நல்லா இன்னும் மெல்லிசான கம்பிகளாக நிறையா பண்ணி வச்சுடுவாங்க. அந்த கம்பிகளை வச்சு தான் நமக்கு ஜுவல்ஸு பண்ணி கொடுப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நமக்கு நகைகள் பண்ணுற ப்ராசஸிங் இந்த மாதிரி ஒவ்வொரு நகை பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். இது வச்சுட்டு தான் நமக்கு ஒவ்வொரு நகையும் பண்ணி தராங்க. நாம் நினச்சிட்ருக்கோம் தங்க நகை பண்ணுறது ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கையால் பண்ணுற நகைகள் ரொம்ப கஷ்டங்க. இப்போல்லாம் வந்துட்டு மெஷின் கட்டிங்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்திருக்கு. அதில் ஈஸியாக பண்ணி கொடுத்துட்றாங்க இல்லைங்களா?